வணக்கம் நண்பர்களே. ஸோ மைவி3 ஆட்ஸ் எம்டி சத்தி ஆனந்தன் அவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா பெயில் வந்து கிடைக்கல. ஸோ இந்த இதுவுமே வந்து பார்த்தோன்னா கேஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்பவுமே வந்து ஒரு வருத்தமான செய்தி தான். ஸோ அடுத்த ஹியரிங் வந்து எப்போ என்னங்கிற டேட்டு தகவல் எல்லாமே வந்து உங்களுக்கு இனிமேல் தான் வந்து வரும். ஸோ கேஸ் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தோன்னா கேஸ் டிஸ்போஸ்டு அப்படிங்கிறத மட்டும் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் நெக்ஸ்ட் ஹியரிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க. அதை அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ கேஸ் ஸ்டேட்டஸுமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாருங்கள் கேஸோட ஸ்டேட்டஸு. ஸோ உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு ஹியரிங் வந்து நடந்துச்சு. ஸோ 26 ஜூலைனே டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேஸோட ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் கேஸ் டிஸ்போஸ்னே பண்ணிட்டாங்க பாருங்கள். ஸோ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்கன்னா ஹானரபிள் ஜஸ்டிஸ் தமிழ்ச்செல்விங்கிறவங்க தான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான ஹைகோர்ட்டோட நீதிபதி. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அந்த கேஸ்க்கு வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவங்க அடுத்த நெக்ஸ்ட் ஹியரிங் எப்போ என்னங்கிறத வந்து எந்த அப்டேட்டுமே வந்து இதில் கொடுக்கல கேஸோட ஸ்டேட்டஸில். ஸோ அது வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சதும் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப வருத்தமான செய்தி தான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஹியரிங்கான டேட்லேருந்து ஸோ பெயில் வந்து எம்டி சாருக்கு வந்து ஒரு 15 டேஸ்க்குள்ளார கண்டிப்பாக வந்து கிடைச்சிரும். ஸோ எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லாருக்குமே ஒரு வருத்தமான செய்தி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.